ஒரு சாதாரண கைதுக்கு காலையில கைது பண்ணி மாலையில விடக்கூடிய கைதுக்கு அண்ணாமலை பயந்து ஆட்டோல ஏறி ஓடி போனார். இவங்க எல்லாம் வீரனுங்களா? கடந்த 3.5 வருஷம் சீமான் என்ன போராட்டம் பண்ணிருக்காரு? தமிழ்நாட்டில் என்ன போராட்டத்தை பண்ணிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பண்ணது இல்ல, திமுகவுக்கோ அதிமுகவுக்கு எதுக்கு எதிராக போராட்ட பழக்கமே கிடையாது. எல்லா போராட்டத்திலும் வந்து தலையமைச்சு போயிடுவார். எல்லாமே பிரஸ் மீட்ல மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். பத்திரிகையாளருக்கு முன்னாடி கோவப்படுவாரு, பத்திரிகையாளர்களை இழிவா பேசுவாரு. பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அதுக்கு வந்து கத்துவார். மத ரீதியாக சுட்டி காட்டுவார், ஜாதி ரீதியாக குறிப்பா வந்து பேசுவார். எந்த சேனல்னு கேட்பார். இந்த மாதிரி ஏதாவது நாங்க இயக்கங்கள் நாங்க பேசியிருக்கிறோமா அன்னைக்காவது? அதனால அவர் வீரமெல்லாம் மைக்கு முன்னாடி தாங்க. அது பிரஸ் மைக்கா இருந்தாலும் சரி, மேடை மைக்கா இருந்தாலும் சரி. அதனாலங்க சமூக பிரச்சனைக்கு நாங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சமூக சீரழிவு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சிகள் பேசவில்லை. நாங்கள் இன்றைக்கு சீமான் விட முற்றுகையிடுவதற்கான காரணமே தொடர்ச்சியா பொய்ய பேசிட்டு இனிமேல் சீமான் தமிழ்நாட்டிற்குள்ளாக அரசியல் செய்ய முடியாது.